ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். எல்லாம் ஒழுங்காக இன்னர் ஒர்க்லாம் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே டியர்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சேன்னா, ரீசெண்ட்லி கொஞ்சம் கமெண்ட்ஸில் வந்து ஐ தாட் கன்ஃபியூஷன்ஸ். என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா, நான்வெஜ் சாப்பிட்லாமா, சினிமா பார்க்கலாமா, இந்த மாதிரி டவுட்லாம் கேட்குறாங்க. வாழ்க்கையின் அடிப்படையான விஷயங்களில் வர்ற மாதிரி ஒரு விஷயம் இதெல்லாம். இது எல்லாமே நம்ம பண்ணலாம், எதுவுமே தப்பு கிடையாது. எதுவுமே வந்து நமக்கு அடிக்ஷன் ஆனாதாங்க தப்பு. எதையுமே நம்ம பண்ணுறது தப்பு அப்படிங்கிறது கிடையாது. சரி, நீங்கள் தண்ணியே அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செலிப்ரேஷனுக்காக தண்ணி அடிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது கூட நான் ஒரு தப்புன்னு சொல்ல மாட்டேன். அந்த ஒரு மொமெண்ட்டை அன்னைக்கு வந்து அந்த சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாள் பண்ணிட்டீங்க. அதை தட்ஸ் ஃபைன், இட்ஸ் ஓகே. அது வேண்டாம் அப்படின்னு தோணுதுன்னா பண்ணாதீங்க. ஆனால் ஒரு நாள் எனக்கு அது பண்ணணுமே, எல்லாரும் பண்ணுறாங்க, எனக்கும் ஆசையாக இருக்குது அப்படின்னு தோன்ற ஒரு விஷயம் ஒரு நாள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுல தப்பு கிடையாது. அது வந்து எந்த அளவுக்கு நமக்கு கெடுதல் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த விஷயம் நம்ம பண்ணுறது. போதைப் பொருள்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு வாட்டி யூஸ் பண்ணால் கூட அது ரொம்ப தப்பு. சரி, தண்ணி அடிக்கிறது நல்லதான்னு கேட்டால் நல்லது கிடையாது தான். ஆனால் ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரையலுக்காக ஒரு வாட்டி பார்க்கணும் அப்படின்னு நமக்கு தோணுது அப்படின்னா ஒரு வாட்டி பண்ணுங்கள், இட்ஸ் ஓகே. பட் அதில் அடிக்ட் ஆகாதீங்க. நான்வெஜ் சாப்பிடணுமா, உங்களுக்கு உங்கள் மனசுக்குள்ளேருந்து வந்து உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிடணும் அப்படின்னு தோணுது அப்படின்னா சாப்பிடுங்க, ஒன்றும் பரவாயில்ல. அதை வந்து டெய்லி பேசிஸில் சாப்பிடாதீங்க. பிகாஸ் யுவர் எனர்ஜி வில் கோ டவுன். எந்த ஒரு விஷயமும், எந்த ஒரு தப்பான விஷயமும் டெய்லி பேசிஸில் பண்ணோன்னா நம்ம லோவர் எனர்ஜிக்கு போயிடுவோம். அண்ட் இப்போ போதைப் பொருள் மட்டும் அப்போ யூஸ் பண்ணக்கூடாது, தண்ணி அடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால், போதைப் பொருள் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி எக்ஸ்ட்ரீம் கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் வர்ற ஒரு விஷயம். அது ஒரு வாட்டி யூஸ் பண்ணால் கூட நமக்கு வந்து சம்டைம்ஸ் நெக்ஸ்ட் டைம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத மாதிரி போயிடலாம். ஸோ அதனால தான் அந்த விஷயத்தை யூஸ் பண்ணாதீங்க. ஆனால் வேணும்னா ஒரு வாட்டி தண்ணி அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். அதை வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் சேனலில் வந்து நீங்களாம் தண்ணி அடிங்கன்னு சொல்கிறேங்கிற மாதிரி எடுத்துக்காதீங்க. வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், உங்களுக்கு உள்ளேருந்து ஒரு ஆசை வருது, எனக்கு ஒரு வாட்டி ஒரு விஷயம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு தோணுது அப்படின்னா அதை ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணி தான் நம்ம கற்றுப்போம். நம்ம அது வரைக்குமே வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் போவோம். ஆனால் உங்களுக்கு ட்ரை பண்ணி அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து அதை கண்ட்ரோல்டாக இருக்க முடியுது, இல்லை அதில் வந்து எதுவுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்க்கு போவீங்க. அப்போ தான் யூ வில் ரியலி அண்டர்ஸ்டாண்ட் தட் ஐ எம் நாட் அடிக்டட் டு திஸ் திங் அப்படிங்கிறது. அதை நீங்களும் புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா என்ன தெரியுமா நினைப்பீங்க, இதை நான் பண்ணாததுனால எனக்கு பிரச்சனை இல்லை, பண்ணிட்டா நான் வந்து அதில் ஃபாலோ ஆகிடுவேன் அப்படின்னு நினைப்பீங்க. அது கிடையாது கண்ட்ரோல். சப்போஸ் உங்களை யாராவது பிடிச்சி வச்சு வலுக்கட்டாயமாக உங்கள் வாயில் வந்து ஏதோ ஒரு பிராண்டை ஊற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னா நீங்கள் வந்து யூ ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் தட் நெக்ஸ்ட் டே இல்லையா? அப்போ வந்து நான் ஐயோ இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு விஷயம் பண்ணிட்டேன், இனிமேல் நான் அதில் அடிக்ட் ஆகிடுவேன் அப்படின்னு நினைப்பீங்களா? இல்லை, கிடையாது தானே. ஸோ அந்த மாதிரி தான் அந்த கண்ட்ரோலில் தான் அங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, உங்கள் கண்ட்ரோல் அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்கணும். எதுலேயுமே நீங்கள் அடிக்ட் ஆகக்கூடாது. மூவிஸ் பார்க்குறீங்களா, பாருங்கள். அதுக்காக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மூவிஸ் பார்க்குறீங்களா, தென் யூ ஆர் அடிக்டட் டு இட். உங்களுக்கு எப்பயாவது ஒரு சேஞ்ச் வேணும், இல்லை எனக்கு இந்த டைமில் கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக இருக்கேன், ஒரு மூவி பார்க்கலாம் அப்படின்னு தோணுதா, டூ தட். எந்த ஒரு விஷயமும் உங்கள் ஹாப்பினஸ்க்காக நீங்கள் பண்ணீங்கன்னா அது தப்பு கிடையாது. உங்களோட போர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், இல்லை உங்களுக்கு டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் போக்குறதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா தோஸ் ஆர் ஆல் அடிக்ஷன்ஸ். சந்தோஷத்துக்காக நம்ம ஒரு மொமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணுறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. நான் வந்து அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த வாழ்க்கையில் வந்து எதையுமே அனுபவிக்காமல் சும்மா ஒரு மாதிரி சாமியார் வாழ்க்கையெல்லாம் வாழ வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஐ ஒன்ட் பிலீவ் தட். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜேர்னியில் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் எனக்கு வந்ததில் என் லைஃப்பில் வந்து எதையுமே நான் என்ஜாய் பண்ணாமல் வரவே இல்லை. நான் எனக்கு வேணுங்கிறத எல்லாமே நான் என்ஜாய் பண்ணி தான் இங்கே இருக்கேன். பட் ஐ ஹாவ் கண்ட்ரோல் ஆஃப் மை லைஃப். என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்குது என் லைஃப். என்னை வந்து இன்னொருத்தங்க வந்து சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண வைக்க முடியாது. இப்போது நீங்கள் எப்போல்லாம் உங்கள் சொந்த புத்தியை யூஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் உங்கள் லைஃப்பில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஸோ இனிமேல் இந்த ஒரு டவுட் உங்களுக்கு வராது அப்படின்னு நினைக்கிறேன். எனிதிங் மேன்மேட் கிரியேட்டட் திங்ஸ், அதில் நல்லதும் இருக்கலாம், கெட்டதும் இருக்கலாம். எது நல்லது எது தப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது நம்மளோட அந்த ஒரு ஞானம், நம்மளோட அந்த இன்ட்யூஷன் தான் அங்கே வந்து ஒர்க் ஆகும். ஸோ தப்பான விஷயங்களை உங்களுக்கு ஒரு சமயத்தில் தேவைப்படுது அப்படின்னா யூஸ் இட், டோன்ட் வரி. பட் டோன்ட் கெட் அடிக்டட் டு இட். அண்ட் அது தப்பான விஷயம் அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னா ட்ரை நாட் டு கோ ஃபார் தட். ஸோ ஒரு மூவி பார்க்குறது, பாட்டு கேட்குறது, நான்வெஜ் சாப்பிட்றதெல்லாம் அந்தளவுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம பாடிக்கும் கெடுதல், மைண்டுக்கும் கெடுதல், அண்ட் மற்றவங்களுக்கும் நம்ம கெடுதல். போதைப்பொருள், தண்ணி அடிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக ஏன் சொல்கிறோம் அப்படின்னா,
அது உங்களை மட்டும் பாதிக்கிறது இல்லை, உங்கள் கூட இருக்கிறவங்களையும் பாதிக்கும். வென் இட் கோஸ் இன்சைட் யூ, உங்களை தெரியாமல் நீங்கள் மற்றவங்கள்ட்டையும் தப்பாக பிஹேவ் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணணும். அதனால தான் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. பட் இருந்தால் கூட எது உங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிக்காமல் உங்களால் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போக முடியுமோ அந்த விஷயங்களை நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள். இது என்னோட கைடன்ஸு. உங்களுக்கு அது பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும், ஐ எம் நாட் அ பர்சன் ஹூ வுட் சே நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது, உங்கள் லைஃப்பில் எதுவுமே என்ஜாய் பண்ணக்கூடாது, உங்களுக்கு ஆசை தோணுனாலும் அதையெல்லாம் அடக்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லவே மாட்டேன். ஆசையை நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கே புரியும் இது என்னோட சோலுக்கு இது தேவையா இல்லையா அப்படிங்கிறது. எக்ஸ்ப்ளோர் பண்ணாத வரைக்கும் நம்ம வந்து கண்டிஷன்டு மைண்டில் தான் இருக்கும். நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு பாருங்களேன், உங்கள் சோலே உங்களை வந்து ஸ்டாப் பண்ணும் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு. ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த ட்ரையலை எடுத்து நீங்கள் போயிட்டு நீங்களே பாடத்தை கற்றுப்பீங்க. அதுக்கப்புறம் யூ ஓன்ட் டூ தட். பட் டு டூ ஆல் தீஸ் திங்ஸ், தைரியமாக உங்கள் சோல் என்ன சொல்லுது அப்படிங்கிறத கேட்கணும், உங்களுக்கு அது புரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஹீல் ஆகிருக்கணும். ஸோ இந்த கேள்விகளை எல்லாம் கேட்குறவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு நல்லா ஹீல் பண்ணுங்கள். உங்கள் இன்னர் சைல்டை ஹீல் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு ட்ராமாஸையும் ஹீல் பண்ணுங்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஹீல் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் எதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் சோலே உங்களுக்கு கரெக்டாக சொல்லிக் கொடுக்கும். ஓகே டியர்ஸ், டேக் கேர், பாய்.